சக்தி அத்தை. சமையல்லாம் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு அத்தை. தேன்மொழி பண்ணிட்டு இருக்கா. இதுதான் அவளுக்கு தைச்ச துணியா? ஆமா அத்தை. எங்க குடு பாப்போம். நல்லாதான் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கா இல்ல அத்தை? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ பரவாயில்ல. நான் கூட என் பேரை கெடுத்துருவாளுங்களோன்னு நினைச்சேன். ராத்திரிலாம் உட்காந்து ஏதோ பண்ணிருக்காளுங்க. இவ்ளோ திறமை தேன்குள்ள இருக்கும்னு நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் ரொம்ப மெச்சிராத மருமவளே. அப்புறம் கால்ல சலங்கை கட்டிட்டு ஆடுவாளுங்க. என்ன அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாரு மருமவளே, ஓ மருமவளையாச்சும் ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். அவ தங்கச்சி இருக்காளே, அவ ஆலகால விஷம். என் முன்னாடி நின்னு எப்படி எல்லாம் எழுத்து எழுத்து பேசுறா, நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற. தராதரம் பார்க்காம சிலதுகளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டாச்சு, அதோட இருக்கட்டும். தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத அந்த மகாராணிய. பாட்டி, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? என்ன உப்பு உரப்பெல்லாம் சரியா போட்டிருக்கியா, இல்ல வேலை முடிஞ்ச சந்தோஷத்துல அள்ளி போட்டிருக்கியா? அள்ளி எல்லாம் போடல பாட்டி. நான் எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வேன், நிதானமா தான் செய்வேன். அப்ப எனக்கு நிதானம் இல்ல நீ சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல பாட்டி. உன் தங்காச்சி எங்க, கொட்டிக்க வரலையா? அவ ரெடி ஆயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்கா. என்னைய ஜெயிச்சிட்டோன்னு திமிர்ல திரியறாளா? இல்ல பாட்டி, உங்க மேல அவ ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. அவ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அவ மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். வரட்டும், அவளுக்கு இருக்கு. தேனு அத்தை. ஏன் மாச்சி, நல்லா தச்சிருக்காளுங்கல்ல? நான் கூட எனக்கு நல்லா இருக்குமான்னு வச்சு பார்த்தேன். உங்களுக்கு அது சூப்பரா தான் இருக்கும். அத நீங்களே எடுத்துக்கோங்க. வாமா மீனாட்சி. அத்தை, அந்த பிளவுஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவங்களே வச்சுக்க சொல்லுங்க. தேவி கூட அதை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா. இல்ல இல்ல, அது உனக்கு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் அத்தை, அது அவங்களே வச்சுக்கிட்டோம். என்ன என் பேத்திக்கு என்னம்மா கொடுக்கறியா? உன்கிட்ட கேட்டாளா அவ? ஆனா அவங்க தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எது இதுவா? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல, டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேவி, அவ துணிய அவ மூஞ்சிலே விட்டேரி. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க போட்டுக்கிட்டோம். அவங்க தூண்டுதல்னாலதான் நான் இந்த வேலைய பேட்டரி வெளிச்சத்துலயும் தெருவுல உட்கார்ந்தும் பண்ணோம். என்ன சொல்ற? அப்ப இந்த வீட்ல கரண்ட் போனதுக்கு தேவி தான் காரணம்னு சொல்றியா? சச்சா, அப்படிலாம் நான் சொல்லல. கரண்ட் திடீர்னு எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா கரண்ட் போனாலும் வேலை பார்க்கணுங்கிற ஐடியா அவங்க பேசினதுல இருந்து தான் தோணுச்சு. அதுதான் தூண்டுதல்னு சொன்னேன். மீனாட்சி, சொல்லுவ இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சொல்லிட்டேன். பொடி வைக்கிறது வெடி வைக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. அப்ப எங்களுக்கு தெரியுமா? யாருக்கு என்னென்ன தெரியும்னு அவங்க மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எடுத்துக்கோங்க. வேண்டாமா, நீங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்கல்ல, எண்ணிக்கையில குறையும்ல.
இதெல்லாம் ஸ்கூலுக்கு வேற கொடுத்து அனுப்பணும். ஆமா ஆமா, அப்புறம் ஸ்கூல்ல கொடுத்த துணிய களவாண்டுட்டோன்னு பேர் வரப்போகுது. அடுத்தவங்க பொருளை களவான்ற பழக்கம்லாம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி துணி எண்ணிக்கையும் குறையாது. எக்ஸ்ட்ரா துணி வச்சிருந்தோம்ல, அதுல அவங்களுக்கு, உங்களுக்கு, கயல்விழிக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் தைச்சிருந்தோம். அப்படியா? ஆமா அத்தை. ஓ, நாங்க கூட இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ரா பகலா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இவ ஒருத்தி அவளுங்களை தலையில தூக்கி வச்சுட்டுல ஆடிட்டு இருக்கா. இது வரைக்கும் 250 பிளவுஸையும் முடிச்சு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேடம். டீச்சர்ஸும் எங்க ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் எங்க கிட்ட கேட்டதுமே நாங்க பயந்தோம். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, 250 பேருக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். ஆனா சூப்பரா முடிச்சு கலக்கிட்டீங்க. இந்த பெருமைலாம் எங்க பாட்டியை தான் சேரும். அவங்களதான் நீங்க பாராட்டணும். அவங்கதான் அக்காவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. பாத்தீங்களா அம்மாச்சி உங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறான்னு? அவ இமயமலையவே என் தலைமையில தூக்கி வச்சாலும் நான் மசிய மாட்டேன்.